இதான் என் வீடு. காத்தடியா? இவன் தாயா? டேய் சார் என்னையே சார் குடிக்கிறீங்க? சார் என்னையே சார் கொண்டு போறேன் சார். நான் எங்க சார் போறேன் சார்? சார் நான் எங்க சார் போறேன் சார்? என்ன சார்? போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஆமாண்ணா, நான் காதலிச்ச பொண்ணு பாரதி கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னால் நம்பவே முடியலப்பா. அப்புறம் என்னாச்சுப்பா? மேடம் மேடம் ஊருக்கு போனோம். ஒரு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நாளைக்கே திரும்ப வந்துடுவேன் மேடம். ஹலோ. அப்படியா? என்ன சொன்ன? ஒரு நாள் லீவ் வேணும்னு சொன்னேன் மேடம். ஒரு நாளா? ஆமா மேடம். ஒரு வாரம் எடுத்துக்கோ. அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி செலவுக்கு பணம் வாங்கிட்டு போ. ரொம்ப நன்றி மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்டோக்காரனை புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிச்சு நாசம் பண்ணி கைய காலை கட்டி குடோன்ல அடைச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அங்க இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி உங்க பேரையும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரு முடிவே பண்ணிட்டாரு அவன் மெண்டல் தான். இங்க பாருங்க மேடம், சர்டிபிகேட். வெரி குட். உங்களை மாதிரி கடமை தவறாத காவல்துறை அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே எதை வேணாலும் சாதிக்கலாம். பாவம் அந்த ஆட்டோக்காரன் ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமே. அதான் மேடம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என் ப்ரொமோஷனை பத்தி. ஆமா ஆமா. ஹலோ. நம்ம இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நம்ம சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டாரு. சரி, அப்படியே பண்ணிடுங்க. சரி மிஸ்டர் கணேஷ்ராம் மேடம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ப்ரமோஷன். இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் இல்ல, அதுக்கும் மேல. ஓகேவா? ஓகே மேடம். சந்தோஷம் தானே? மேடம். சரி சரி. இப்போ ஒரு மசாஜ் பண்ண செமையா இருக்கும்.